ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான டீ கடை ஸ்டைலில் மொறுமொறுப்பான மசால் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த வடை பண்ணுறதுக்கு ஒரு சில டிப்ஸும் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்காக நான் 1 கப் அளவிற்கு நல்ல மணிமணியான முத்தான கடலை பருப்பு எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. எப்போவுமே இட்லிக்கு ஆகட்டும், தோசைக்கு ஆகட்டும், வடைக்கு ஆகட்டும், எதுனாலும் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு அப்புறமா ஊற வச்சுக்கலாம். இப்போ 3 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் இந்த தண்ணி எல்லாத்தையும் வடித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கையில் லேசாக அழுத்தும் பொழுதே பாருங்கள் 2 பீஸ் ஆகுது. இப்போ தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடித்து எடுத்துட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் சப்போஸ் இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிறதா இருந்தால் கடைசியில் அந்த கிரைண்டரில் பருப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்கும். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் இதை கொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேங்க. நான் கொஞ்சமாக முழுசாக இருக்கிற பருப்பெல்லாம் எடுத்து வைக்கல, எல்லா பருப்பையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த பதத்தில் கொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். கொரப்பாக அரைக்கும் பொழுது நல்ல ஒரு மொறுமொறுப்பாக கிடைக்கும் நம்மளுக்கு. இதோட பொடியாக கட் பண்ணியிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துருக்குறேங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக பூண்டு, ஒரு 2லேருந்து 3 பல் அளவிற்கு பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இதோட ஒரு 3 பச்சை மிளகாயும் பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். கருவேப்பிலையும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா சேர்த்துருக்கிறேன், பொடியாக கட் பண்ணி. புதினா ஆப்ஷனல் தான், நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இது மிளகு பொடி, அதாவது குருமிளகு இருக்குது இல்லைங்களா, அந்த மிளகை தட்டி போட்டிருக்கிறேன். அந்த பவுடரை சேர்க்காதீங்க. அதே போல் இஞ்சியை துருவி சேர்த்துருக்குறேன் நான். நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை மட்டும் சேர்த்துறாதீங்க, டேஸ்ட்டே சேஞ்ச் ஆகிடும். இஞ்சியை பொடியாக கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் துருவி சேர்த்துருக்குறேன். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கையால் அதை நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் இந்த உப்பு மற்ற மசாலா பொருட்கள் எல்லாமே அந்த பருப்போடு ஒன்றா வரும். இப்போ இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த உருண்டைகளை எப்படி தட்டுறதுன்னு பாருங்கள். உள்ளங்கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த உருண்டைகளை வச்சு அப்படியே அடுத்த உள்ளங்கையால் அதை அமுத்தும் பொழுது நடுவில் நல்ல தடிமனாகவும் சுற்றிலும் மெலிசாகவும், அந்த டீ கடை வடை பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வரும். நீங்கள் வெறுங்கையில் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் ஒரு வாழை இலையோ ஏதாவது ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. எத்தனை வடை செய்கிறோமோ ஒரு ட்ரிப்பில் ஒரு டைம் நம்ம எத்தனை போடுறோமோ எண்ணெயில் அத்தனையை ஃபஸ்ட்டு உருண்டையாக்கி வச்சுட்டு இந்த மாதிரி தட்டி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அப்போ நமக்கு எடுத்து போடுறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். ஆனால் நம்ம வடை போடுற டைமில் அந்த எண்ணெயை கொஞ்சம் மிதமான தீயாக வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அமுழ்த்தும் போதே நல்லா தெரியும் உங்களுக்கு. சுற்றிலும் மெலிசாவும் நடுவில் கொஞ்சம் தடிமனாகவும் இருக்கும். பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது. இப்போ நம்ம எல்லாம் தட்டி வச்சிட்டோம். இதை நான் உருண்டை பிடிச்சி தட்ட ஆரம்பிக்கும் பொழுது அடுப்பில் எண்ணெயை வச்சுட்டேன். அப்போ தான் எண்ணெய் நல்லா சூடாகும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் எவ்வளோ வேணும்னாலும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எல்லாத்தையும் கலந்து இப்படி எடுத்து வச்சது நம்ம ஃப்ரீசரில் கூட போட்டு வச்சுட்டு வேண்டியப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை மிதமாக வச்சுட்டு இந்த வடைகளை போட்டுக்கலாம். அடுப்பை மறக்காமல் தீயை கம்மியாக வச்சுக்கோங்க. ஏன்னா வடைகள் போட்ட உடனே தீ ஃபுல்லாக பர்னர் ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வடையோட வெளிப்பக்கம் எல்லாமே கலராகி கருகின மாதிரி ஆகிடும். உள்ளே பார்த்திங்கன்னா வெந்திருக்காது. அதனால் மிதமாக வச்சு இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக வெந்துடும். வடையோட உள்பகுதியும் நல்லா வெந்துடுங்க. நீங்கள் அரைச்சி ஃப்ரீசரில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ வேணுமோ எடுத்து கூட நம்ம உடனடியாக வடையை தட்டி போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வெளியே வச்சா போதும். இதே மாதிரி மீதி எல்லா வடைகளையுமே இந்த மாதிரி தட்டி வச்சுட்டு நம்ம எடுத்து எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
இந்த வடை மொறுமொறுப்பாக சூப்பராக இருக்குங்க. நான் சொன்ன டிப்ஸோடு பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.